அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 25 முதல் 30 முடிய. அன்பார்ந்தோர்களே, பொது காலம் 14வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்று மக்கள் எங்கு பார்த்தாலும் நிம்மதியை தேடி, ஆறுதலை தேடி அலைவதை காண முடிகிறது. இவர்களுக்கெல்லாம் யாராவது நிம்மதியை தந்துவிட மாட்டார்களா என்பதுதான் நம் ஒவ்வொருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் யாராலும் இந்த நிம்மதியை தந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பலவிதத்தில் சுமையாக மக்கள் வாழ்கின்றார்கள். உளவியல் சுமை, பொருளாதார சுமை, சமய சுமை, சமூக சுமை, அரசியல் சுமை. இந்த சுமைகளிலிருந்து விடுதலை தருபவர் நம் இறைவன். இந்த நாளில் உள்ள வாசகங்கள் இதை தெளிவாக உணர்த்துகின்றன. முதல் வாசகத்தில் செக்கரியா என்ற சிறிய இறைவாக்கினர் இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமையாக திகழ்ந்து மறுபடியும் சொந்த இடத்திற்கு திரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை செய்தி வழங்கப்படுகிறது. மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூரு. ஏனென்றால் கடவுளுடைய வருகை அங்கு மிகவும் சிறப்பாக உணர்த்தப்படுகிறது. உன்னரசு உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்த, எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த வருகை இயேசுவில் நிறைவேறுவதை அறிகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரு முக்கியமான பகுதிகள். ஒன்று கடவுளை போற்றி புகழுதல், இன்னொன்று மக்களை அழைத்தல். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். இளைப்பாறுதல் தரும் இயேசு தரக்கூடிய இளைப்பாறுதல் இந்த உலகத்தில் எவருமே தர முடியாத இளைப்பாறுதல். அவர் தரும் இளைப்பாறுதல் என்றுமுள்ள இளைப்பாறுதல் என்பதை புரிந்து கொள்ளலாம். மனிதரால் நிம்மதிக்கான வழிகளை மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய நிம்மதியை தர முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. அவர் நிம்மதியின், மன அமைதியின் பிறப்பிடமாக இருக்கின்றார். அதனால்தான் அவரால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடிந்தது. இளைப்பாறுதல் பெற உள்ளத்தில் கனிவு வேண்டும். இயேசு மேலே சொன்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்வார், நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். நமக்கு இயேசு இளைப்பாறுதல் தருவதாக சொன்ன வார்த்தைகள் அதிகமாக நினைவு இருக்கும். ஆனால் அவருடைய இயல்பை குறித்து சொன்ன வார்த்தைகள் நினைவு இருக்குமா என்று தெரியவில்லை. நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசுவின் இவ்வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து பார்த்து அதில் சொல்லப்பட்ட இயேசுவின் இயல்புலான கனிவு, மனத்தாழ்மை போன்றவற்றின்படி நாம் வாழ்ந்தோமெனில் நமக்கு இயேசு தருகின்ற இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இயேசு தரும் இளைப்பாறுதலை பெற கனிவு எந்த அளவுக்கு முக்கியம் என்று சிந்தித்து பார்த்த நாம் மனத்தாழ்மை அல்லது மனத்தாழ்ச்சி எந்த அளவுக்கு முக்கியம் என்று இப்போது சிந்தித்து பார்ப்போம். இயேசு மனத்தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். அதன் வெளிப்பாடாக அவர் சீடர்களின் பாதங்களை கழுவினார். நம்மிடம் இயேசுடமிருந்து மனத்தாழ்மை இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புரிந்த பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவார், முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூயாவியார் அருளும் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். புனித பேதுருவோ தன்னுடைய திருமுகத்தில் இன்னும் அழகுபட கூறுவார், இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மை ஆடையாக அணிந்திருங்கள். இவ்வார்த்தைகளை எல்லாம் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் எனில் மனத்தாழ்மை இன்றியமையாது என்று நமக்கு புரியும். இன்றைய 2வது வாசகத்தின் வழியாக தூயாவின் இயல்பை அணிந்து கொள்ள திருத்துவ பவுல் வழியாக இறைவன் நமக்கு தருகின்றார். பொதுவாக மூவர் கடவுளுடைய
தூயாவின் செயல்பாடுகள் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றன. கடவுளின் ஆவி உங்கள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் என்றும், அதே போன்று கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்குரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்கள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்து உயிர்த்தெழ செய்த அவரே உங்கள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்த்து பெற செய்வார் என்று அழகாக திருத்துவ பவுல் குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் பல்வேறு சுமைகளால் வேதனைப்பட்டாலும் நாம் அவரை தேடி அவருடைய பாதத்தில் நம்முடைய சுமைகள், கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கடியெல்லாம் வைப்போம். அதே நேரத்தில் இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்வோம், இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம், தூயாவியானவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ள வாழ்க்கை நாம் வாழவும், தாழ்ச்சியான பண்பை வளர்த்து கொள்ளவும், ஆவிக்குரிய செயல்பாடை நாம் ஏற்று செயல்படுத்தவும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பெருசுமை சுமப்பவர்களுக்கு நான் சுமை தாங்கியாக உள்ளேனா? நான் மனத்தாழ்மையோடு பிறரை உயர்வாக கருதி பணி செய்கின்றேனா? நான் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பெருசுமை சுமப்பவர்களுக்கு சுமை தாங்கியாக திகழவும், நாங்கள் மனத்தாழ்மையோடு பிறரை உயர்வாக கருதி பணி செய்யவும், நாங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டு சான்று பகரவும் வரந்தாரும். ஆமேன்.